வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் பிள்ளையே, பிரச்சனை உன்னை பிடித்து கொண்டு இல்லை, நீதான் பிரச்சனையை பிடித்து கொண்டு இருக்கிறாய். நீ அந்த பிரச்சனையை விடு, என் பக்கம் திரும்பு. என்னை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய். நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும். இது உன் அன்னையின் வாக்கு. இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு வெளிவர முடியும். உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு தெளிவு கிடைக்க இன்று மாலை எனக்காக 2 தீபம் ஏற்றி வழிபடு. நல்லது நடக்கும். தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே சென்று நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்ச்சி கொள்கிறார்கள். உன்னை எப்படி குழம்பச் செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம், சூழ்நிலை நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தியடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும். நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ வாழ்வாய். அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் தங்கமே. நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை விரைவில் பெறுவாய். உனது பிரேமையை தவிர நான் வேறு எதையும் விரும்பவில்லை. செயல் புரியாதது போல நான் காணப்பட்டாலும் ஒருபோதும் உன்னை கவனிக்காமல் இருந்தது இல்லை. என்னுடைய கிருபையால் நீ இப்போதைய நிலையை அடைய பெற்றிருக்கிறாய். நீ தோல்வியடைந்தாலும் துவண்டு விடாதே. உன்னை தூக்கிவிட உன் அன்னை நான் இருக்கிறேன். என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனிவரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். இது உன் அன்னையின் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?